ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 277 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த காரில் ஜனனி ஜீவானந்தம் பார்கவி 3 பேர் வந்துகிட்டே இருக்காங்க காரில். அவங்களுக்கு ஒரு பின்னாடி டவுட் வருது. பின்னாடி ஏதோ ட்ரக்கு இப்போ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜீவானந்த சார்ட்ட ஜனனி சொல்ல, அவங்க உடனே பின்னாடி பார்த்து ஆமாம் எனக்கு அந்த மாதிரி தான் டவுட்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே லேசாக ஸ்லோ பண்ணுறாங்க. பட் ட்ரக்கும் ஸ்லோ ஆகிடுச்சு. இவங்க ஃபாஸ்ட்டாக போகும்போது ட்ரக்கும் ஃபாஸ்ட்டாக வருது. அப்போ இவங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் இதை வேறு ரூட்டில் வண்டியை திருப்பி விட்டு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு போயிடறாங்க. உடனே லாரி ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. சரி போயிடுச்சு, இருந்தாலும் நம்ம மெயின் ரோடு வரையும் போகிற கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மெயின் ரோட்டில் போனோன்னே மறுபடியும் அதே ட்ரக்கு ஃபாலோ பண்ணி வருது. அப்போ அவங்க அனுப்பிச்ச ஆளாக தான் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டே இருக்காங்க. அது ஒரு சீன் போயிட்டுருக்குது. அவர் ரெண்டாவது மண்டபத்தில் அந்த வெளியில் சக்தி, நந்தினி, ரேணுகா 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா இன்னமும் அவங்க ஜனனி வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் வரவே கிடையாது, எதுவும் பிரச்சனையில் எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்படிலாம் இருக்காது, ஒருவேளை அவங்க 2 பேரும் ஜீவானந்தம் பார்க்க உயிரோடு இருக்கிறது வந்து இந்த ஆளுக்கு தெரிஞ்சு அவங்கள ஏதாவது பண்ணுறதுக்கு ஆளை அனுப்பிச்சிருப்பாங்களோ, இந்த ஆளுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும், ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ ஒருவேளை போலீஸ் டீமை வேணால் அனுப்பிச்சி இதை தேட வச்சுருக்கலாம், ஏன்னா டெட் பாடி கிடைக்கலன்ற போது போலீஸுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்ல, ஆமாம் சரி ஓகே சக்தி, நீ உடனே வேணால் ஜனனி கால் போடுன்னு சொன்னோடனேவும், இல்லை ஜனனிக்கு வேணாம், முதல்ல போலீஸில் அந்த அவங்கள தேடுறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், அப்போ நம்ம குற்றவை மேடத்துக்கு கால் பண்ணி என்னென்னு கேட்டுக்கலாம்னு சொல்லி நந்தினி ஐடியா கொடுக்க, அந்த குற்றவை மேடத்துக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மேடம், இந்த மாதிரி மண்டபத்தில் என்ன நடந்துச்சு, தர்ஷனை கூப்பிட்டு வரும்போது எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே குற்றவை மேடம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா குணசே நம்மளோட ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸை உள்ளே கூட்டு போய் மண்டபத்தில் நிப்பாட்டி வச்சாலும் அவங்க திடீர்னு தர்ஷனை பிரெயின் வாஷ் பண்ணி தர்ஷனை கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு சொல்லி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஏன் போலீஸாக இருந்தாலும் எங்களாலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா கட்டிக்க போகிறவனே ஓகேன்னு சொல்லும்போது அவனை கம்பல்சரி பேச வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்ன மேடம் பண்ணுறது, அவங்கள மடக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சக்தி கேட்க, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வேணால் அந்த குணசேரன் ஏதோ ஈஸ்வரியை கொல்ல முயற்சி பண்ண ஆடியோ ஏதோ இருக்குதுன்னு சொல்லி ஜீவானந்தம் சொன்னார்ல, அந்த ஆடியோ எனக்கு அனுப்புங்க, அதை பார்த்துட்டு அப்புறம் ப்ளஸ் வந்து அந்த அறிவுக்கரசிக்கிட்ட ஏதோ ஒரு வீடியோ ஏதோ இருக்கான், அது குணசேரனுடைய சம்மந்தப்பட்ட வீடியோ, அந்த வீடியோ ஏதாவது கிடச்சதுன்னா அதை வச்சு குணசேரனை லாக் பண்ணிடலாம், நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி குற்றவை மேடம் ஐடியா கொடுக்க, சரி ஓகே மேடம் நான் அதுக்கான முயற்சிகளை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி சக்தி வச்சிடறாப்புல. ஓகே தேங்க்யூ மேடம் சொல்லி வச்சிடறாப்புல. வச்ச உடனே சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சீன் இங்கிட்ட ஓடிட்டுருக்கு. அடுத்து மண்டபத்தில் இன்னும் குணசேரனை காமிக்கிறாங்க. குணசேர அமைதியாக ஒரு இடத்துல தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காப்புல. உடனே அவங்க அம்மா வராங்க. வந்தவொடனே, என்னப்பா பெரியவனே, என்ன நேரமத்தில் யோசிச்சுட்டே இருக்கா, அதான் கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்க போதில்ல, பின்ன என்னம்மா யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொன்னோடனே, அம்மா நான் கல்யாணம் முடிகிற வரையும் இதே மாதிரி தான் இருப்பேன், எனக்கு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, பேசாமல் போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே கதிர் ஞானம் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா, என்னடா பெரியவன் சொல்கிறேன்னு சொன்னோடனே, இன்னும் எந்த தகவல் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ஞானத்துக்கு கதிர்க்கும் புரிஞ்சிச்சு அவங்க இறந்துட்டாங்கன்ற தகவல் வரலன்ற டென்ஷனில் அண்ணன் இருக்காருன்னு சொல்லிட்டு. என்னப்பா தகவல், ஆனால் அம்மாச்சிக்கு தெரியாது. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரில, என்னப்பா என்ன தகவல் அப்படின்னு சொன்னோன்னே கதிர் அப்படியே உடனே சமாளிக்கிறாப்புல, இல்லைம்மா இந்த சொந்தக்காரங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, இன்னும் வரல, அதுக்காக தான் அண்ணன் ஒரு டென்ஷனாக இருக்காரு, நீ எதுவும் பார்த்துக்காதம்மா, நீ கவனமாக இருக்குமா, இதுக்கு நடுவில் ராத்திரியில் வேறு ரொம்ப பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அது பெரிய பிரச்சனை நடந்துச்சுமா, அது அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் மேலே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அம்மாச்சி சொல்லுப்பா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பிரச்சனையும் சொல்ல வராரு. இதோடய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்ட் 2ல் வந்து அம்மாச்சிக்கிட்ட அவங்க நைட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, இல்லை அந்த லாரிக்காரை வந்து அவங்கள அடித்து தூக்கிறானா என்ன ஏது அப்படின்றத பார்ட் 2ல் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for all subscribers. Thank you so much for all. Thank you.